Hi friends, welcome to MA Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் புலாவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்க போறோம். வீட்ல என்ன குழம்போ செய்யறது நம்மளுக்கு இன்னைக்கு டைம் இல்லை, ஆனால் சீக்கிரமாகவும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும்னா வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், கூட கொஞ்சம் ரைஸ் இருந்தாலே போதும். நம்ம சூப்பரான வெஜ் புலாவ் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 3 பிரிந்தி இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ நான் 4 பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் நடுவில் கீனி வச்சுருக்கேன், அதையே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 1 கேரட்டு, 8 பீன்ஸு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கப் பட்டாணி எடுத்துருக்கேன் வெஜிடபிள்ஸு. இப்போ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ என்னை வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 கை கொத்தமல்லி, ஒரு 1/2 கை வந்துட்டு புதினா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இதில் நான் வந்துட்டு 3 கப் அரிசி, சின்ன கப்பில் வந்துட்டு 3 கப் அரிசி வந்துட்டு எடுத்திருக்கேன். அதனால் 6 கப்பு தண்ணி இப்போ ஊற்றுறேன். இதுக்கு வந்துட்டு நான் பிரியாணிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுவோம், ஏன்னா அதில் நம்ம தயிர்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தயிர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம 3 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்துட்டு நான் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் இதில் போடுறேன். நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 விசில் விட்டால் போதும், 2 விசில் கூட வேண்டாம். 1 விசில் விட்டால் போதும். நம்ம ஏற்கனவே அரிசி வந்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம், அதனால வந்துட்டு 1 விசில் விட்டால் போதும். அப்படி நீங்கள் ஊற வைக்கலன்னா 2 விசில் விடலாம் நீங்கள். இப்போ வந்துடுச்சு விசில். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதில் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் லன்ச்சுக்கு இல்லை நைட் டின்னர் கூட நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.